10 லட்சத்தை 10 கோடியா மாற்ற முடியும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? 12.2% ஒரு ரிட்டர்னோட பவர்னால. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ரவின்னு ஒருத்தவங்க எடுத்துக்கலாம். அவர்கிட்ட இப்ப 10 lakhs இருக்கு. அவரோட பெரிய கோலே வந்துட்டு இது அப்படியே 100% அதிகமாகும். அதாவது 10 crores க்ரோ பண்ண வைக்கணும்ன்றது இம்பாசிபிளா தோணலாம். பட் 12.2% கோல்டன் ரூல் வச்சு நம்மளால மாற்ற முடியும். இதுல மேஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரவி ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றாரு. அது ஆவரேஜா அவருக்கு ஆனுவல் ரிட்டர்ன் 12.2% கிடைக்குது. அப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரி 6 years டபுள் ஆகுது. எப்படின்னா இப்ப ஹியர் 6 10 lakhs 20 lakhs மாறி இருக்கும். ஹியர் 12 20 lakhs 40 lakhs மாறி இருக்கும். ஹியர் 18 40 lakhs 80 lakhs மாறி இருக்கும். ஹியர் 24 80 lakhs 1.6 crore ரீச் ஆகிருக்கும். அண்ட் ஃபைனலி 30 years கழிச்சு 10 crores அவர் கையில இருக்கும். இந்த 10 lakhs 30 yearsல அவருக்கு 10 crores க்ரோ ஆகிருக்கு. சிம்பிளி அவர் வந்து வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ணதாலையும் காம்பவுண்டிங் அதுல மேஜிக்கா பண்ண விட்டதுனாலையும் தான். இது எந்த ரீசனுக்காகவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபேமிலிக்காக, உங்க ட்ரீம்காக, உங்க ரிட்டையர்மெண்ட்காக, என்ன ரீசன் வேணா இருக்கலாம். பட் நீங்க இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ண தொடங்கணும். ஏன்னா டைமோட ஒரு 10 லட்சம் கூட உங்களுக்கு கோடீஸ்வரரா ஆக்கிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எங்கள் பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.